Hi, I'll welcome back to our session. So, இன்னைக்கு editorial பார்த்தோம் அப்படின்னா இந்த செகண்ட் editorial நமக்கு at sea the expansion of high-end frigate fleet must be in step with the perceived threats அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ இந்த எடிட்டோரியலோட சம்மரி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு ஹை எண்ட் அட்வான்ஸ்டு வார்ஷிப்ஸ் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். பேப்பரில் மட்டும் கம்ப்ளீட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பட் ஸ்டில் பார்ட்ஸ் எல்லாமே மிஸ் ஆகுது பிகாஸ் வி ஆர் டிபெண்டிங் ஆன் தி இம்போர்ட்ஸ் அப்படிங்கிறப்போ. ஸோ அதனால என்ன சொல்கிறாங்கன்னா ஆத்தர் வந்து நம்மளோட நேவி ஸ்ட்ராட்டஜி வந்து அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணி சொல்லியிருந்திருப்பார். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராமர் வந்து லேர்ன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ எப்படி வந்து ரியல் எடிட்டோரியல்ஸில் கிராமரை அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், லேர்ன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, த இந்தியன் நேவிஸ் ப்ராஜெக்ட் 17A இஸ் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது எனக்கு சிங்குலர். ஸோ இஸ் அப்படின்னு சொல்லி என்ன வந்திருக்கு, எனக்கு சிங்குலர் வெர்ப் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஐஎன்எஸ் மகேந்திரகிரி ஆன் April 30 கம்ப்ளீட்டிங் 6 த ப்ராஜெக்ட் டெலிவர்ட் தி ப்ராஜெக்ட் இதை கொடுத்துச்சு. பட் யார் பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலையா. ஸோ ஹூ டெலிவர்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரியலையா. ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்க, அதனால எனக்கு பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பிளேஸில் யாரு அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஆன்சர் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில், சப்ஜெக்ட் எனக்கு மிஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நான் மோஸ்ட்லி என்ன டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன், பாசிவ் வாய்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் V3 வந்து எனக்கு அங்கே கொடுத்துருந்துருப்பாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, அடுத்த ரூல் என்ன அப்படின்னா முன்னாடியே அப்படிங்கிறப்போ அங்கே என்ன பண்ணுறாங்க, பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருந்துருக்குறாங்க. ஸோ அடுத்து ஹேஸ் ப்ளஸ் V3 எப்படி அப்படின்னா இப்போ அதை பண்ணாங்க, அந்த இம்பேக்ட் எனக்கு இப்போ வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறப்ப நான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை தான் இங்கேயும் என்ன பண்ணுறாங்க, நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன செஞ்சுருக்குறாங்க அப்படின்னா கொடுத்துருக்குறாங்க. ஸோ டெலிவரி என்னாச்சு அப்படின்னா டிலே ஆச்சு. எப்படி அப்படின்னா இப்போ இருக்கிற பேப்பரில் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் ஸ்டில் டெலிவரி டிலே ஆகிருக்கு அப்படிங்கிறப்போ பேப்பரில் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் டெலிவரி என்ன ஆயிருக்கு, எனக்கு டிலே ஆயிருக்கு. ஸோ அங்கே எனக்கு என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எனக்கு இங்கே யூஸ் பண்ணியிருந்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட் வர்சஸ் அண்ட். ஓகேவா? பட் வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கான்ட்ராஸ்ட்க்கு யூஸ் பண்ணுவோம். அண்ட் வந்து இன் அடிஷன் டு அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்படி தான் என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு லைனையுமே நம்ம பிரிக்கணும். ஸோ நம்ம தெளிவாக பார்க்குறோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்ப தெளிவாக பார்க்குறோம் அப்படின்னா இந்தியன் நேவிஸ் ப்ராஜெக்ட் 17A அப்படிங்கிறது எனக்கு சப்ஜெக்ட். ஸோ இந்த சப்ஜெக்ட் எனக்கு சிங்குலர் அப்படிங்கிறதுனால இஸ் அப்படிங்கிற ஒரு சிங்குலர் வேர்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன பண்ணாங்களாம், ப்ரோக்ராமை கம்ப்ளீட் பண்ணாங்களாம். ஸோ என்ன பண்ணாங்க அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராம் அப்படிங்கிறது எனக்கு இங்கே ஆப்ஜெக்ட். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க, ட்ரூ பில்டு. ட்ரூ பில்டு அப்படிங்கிறது இட்ஸ் அ பர்பஸ். ஸோ 2 + V1 எனக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதில் பாருங்க, வித்ன்றது என்னதுன்னா இட் ஆட்ஸ் ஃபீச்சர். எதனோட இதெல்லாம் சேர்த்து, இது கூடலாம் சேர்த்து அப்படிங்கிறப்ப இந்த உடன் அப்படிங்கிறப்ப நான் வித் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஃபுல் சென்டென்ஸ் கிடையாது. சரிங்களா? இட்ஸ் அ ஃப்ரேஸ் தட் கிவ்ஸ் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். அகெயின் என்ன தான் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு ஃப்ரேஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான் எனக்கு இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எப்படின்னா இந்த ஆஸ் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ரோலை வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பாருங்க, அந்த ப்ராஜெக்ட் டெலிவர்டு ஐஎன்எஸ் மகேந்திரகிரி ஆன் April 30 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா. இது வந்து எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா சப்ஜெக்ட் வந்து எனக்கு என்னது, ப்ராஜெக்ட். அடுத்து பாருங்க, டெலிவர்டு தி ஐஎன்எஸ் மகேந்திரகிரி. ஐஎன்எஸ் மகேந்திரகிரி டெலிவர்டு அப்படிங்கிறது எனக்கு இங்கே என்னது, வேர்ப். ஓகேவா? என்ன அப்படிங்கிற இந்த இது வந்து இந்த ஐஎன்எஸ் வந்து எனக்கு என்னது அப்படின்னா ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இது வந்து எனக்கு வாய்ஸில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்து பட் ஹேட் ப்ரீவியஸ்லி, பட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்களா. இதில் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா முன்னாடி பேசப்பட்ட அந்த ப்ராஜெக்ட் தான் என்னோட சப்ஜெக்ட். வேர்ப் வந்து என்ன அப்படின்னா ஹேட் ஃபேஸ்டு. ஓகேவா? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த பட் வந்து எனக்கு கான்ட்ராஸ்டில் கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? அண்ட் சிஏஜி அப்படிங்கிறப்போ இது எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா சப்ஜெக்ட் ஆகிடும். ஹேஸ் ஃபிளாக்டு அப்படிங்கிறதா எனக்கு வேர்ப். ஓகேவா? ஹேஸ் ப்ளஸ் V3 அப்படிங்கிறப்போ இங்கே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எனக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆப்ஜெக்ட் அப்படின்னா எனக்கு என்ன இருக்கும் இந்த இடத்துல, சேஞ்சஸ் அப்படிங்கிறது என்னோட ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இங்கே பிகாஸ் தே லேக்டு அப்படிங்கிறப்போ இந்த பிகாஸ் வந்து எனக்கு எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா ரீசனை வந்து இண்டிகேட் பண்ணுது. ஓகேவா? எதனால லேக் ஆனாங்க, இதனால எனக்கு லேக் ஆனாங்க, இதனால டிலே ஆச்சு அப்படிங்கிற அந்த ரீசனை வந்து எனக்கு என்ன பண்ணுறாங்க, பிகாஸ்ல வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து பாருங்க, a 2025 CAC report found that
the Navy was injecting platforms. அதாவது இந்த பேப்பர் வந்து ஃபவுண்ட் பண்ணிச்சான், கண்டுபிடிச்சது அப்படிங்கிறப்போ அவங்க ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இங்கே பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா நேவி வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எப்போ? முன்னாடி இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இங்கே என்ன டென்ஸ் வந்திருக்கு, எனக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்திருக்கு. புரிஞ்சுதா? கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறப்போ ஆல்ரெடி அவங்க அதை ஃபைண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பாஸ்ட் டென்ஸ். என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த சமயத்தில் அவங்க அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பாஸ்ட்ல ஒரு விஷயம் எனக்கு கண்டினியூ ஆகிக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறப்போ எனக்கு இங்கே பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த ப்ராஜெக்ட் 17A வந்து இந்த விஷயத்தை வந்து யூஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறப்போ அதை ஆல்ரெடி யூஸ் பண்ணிருச்சு. ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது ஃபுல்லாகவே எனக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் தான் வந்திருக்கு. அண்ட் ஃபாலோ பண்ணி முன்னாடியும் பின்னாடியும் எனக்கு சேம் கைண்ட் ஆஃப் டென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டுக்கு முன்னாடி வேர் அப்படின்னு சொல்லி எனக்கு பாஸ்ட் டென்ஸ், வாஸ்ன்னு சொல்லி அகெயின் எனக்கு பாஸ்ட் டென்ஸ். சரிங்களா? இந்த கேன் அப்படிங்கிறது எனக்கு மாடல் வெர்ப். கேனை ஃபாலோ பண்ணி எப்பயுமே என்ன தான் யூஸ் பண்ணணும், V1 தான் எனக்கு யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இன் திஸ் வீடியோ வி ஹாவ் லேர்ன் வாட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஒரு பேராகிராஃப்ல என்ன மாதிரியான கிராமர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் அந்த செக்ரிகேட் பண்ணி பார்த்தோம். சரிங்களா? இந்த டென்ஸ் அப்படின்னு சொல்லி வர்றப்போ ரொம்ப சிம்பிளாக இந்த 12 டென்ஸையும் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பிரித்து பார்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சிம்பிளாக போயிடும். சரிங்களா? ஸோ ஹோப் தி செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவர்.